ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நான் லோன் ஒரு ஃப்ளோன்னா ஒரு மேட்ச் போயிருந்தேன். ஸோ அப்போ நான் P90 வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் ஒரு கன்று எடுத்துகிட்டு நான் போனேன். காரியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்தான். ஸோ என்ன வந்து நான் அடிக்கலாம், நான் பயங்கரமாக தூக்குறேன்னு பேரில் அவன் என்னமோ அடித்து என்னை டிஃபீட் பண்ணிட்டான் ஃபஸ்ட் மேட்ச்சு. ஸோ டிஃபீட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா எமௌண்ட்டு போட்டான். வெறுப்பாயிருச்சுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ பயங்கரமாக ட்ரைனிங்லாம் எடுத்தேன். அப்படியே நான் ஓடி போயிட்டேன். ஸோ நான் டக்குன்னு அந்த காரியோ பைப்பில் அவன் பேர் கூட என்னன்னு எனக்கு தெரில சத்தியமாக. ஸோ நான் டக்குன்னு க்ளோவல் பட்டனை தூக்கி போட்டுட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் நான் ஓடி போனோன்னா அங்கே நிற்கிறோம். சக்குன்னு ஆச்சு, எனக்கு அப்படியே அழுத்தி பிடிக்கலான்னு தோணுச்சு. ஆனால் விட்டுட்டேன். ஓடிக்கிட்டே இருக்கான் பைப்பில். நீங்களே வீடியோ எண்டில் பாருங்கள். ஸோ எவ்வளோ நேரம் நான் பேசினேன், எவ்வளோ நேரம் ஓடினான். வீடியோ 8 நிமிஷம்னா 5 நிமிஷம் ஓடிக்கிட்டே தான் இருந்தான். ஸோ நானும் அப்படியே போட்டு ஓடுறேன். அவனை கண்டே பிடிக்க முடியல, எங்கே போய் ஒழிஞ்சுக்கிட்டானே தெரில. ஸோ நான் இப்படி வந்து பார்த்துட்டு இங்கேயும் ஒரு லுக்கு விட்டேன், இங்கேயும் இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அப்படியே அங்கிட்டு சும்மா வச்சேன். ஸோ வந்து எங்கடா ஜோனே வந்துருச்சு. ஸோ வந்து நானே ரொம்ப தயக்கமாயிட்டேன். ஸோ ஜோனும் வந்துருச்சு, ஒழிஞ்சுக்கிட்டேன். எங்கே தான் இருக்கான், ஓடி ஒளியிறான் போல் அப்படின்னு நினச்சா கடைசியில் அங்கிட்டு தான் இருக்கான் பைப்பில். நான் இவ்வளோ நேரமாக பார்க்கல. ஸோ நான் போனேன், டக்குன்னு நான் அழுத்தி பிடிக்கிறேன்னு பேரில் விட்டேன். ஸோ அடுத்தோன்னா மெடிக்கேட் போட்டுக்கிட்டு இருக்கப்போ வந்தான் எங்கேயோ ஏமாச்சி சுட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கே தெரியாமல். கடைசியில் நான் மேலே தூக்குனேன், எனக்கு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்டுட்டான். ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிக்கணும். எமௌண்ட்டு வேறு போடுறா பைப்பில். ஸோ கண்டிப்பாக ஜெயிச்சு இந்த மேட்ச் வேணால் நம்ம ஜெயிச்சு விடாப்புடி விஸ்வரூப வெற்றி. ஸோ நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்ன கன் எடுக்கிறானே தெரில. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தோண்டிய மாதிரி ஒரு கன்னுமே எடுக்கலை. ஸோ நான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நான் டெசர்ட் ஈகிள் எடுத்துருந்தான். எனக்கு ஒன் டேப் அடிக்க தெரியும். நான் ஒன்றும் ஒன் டேப்புக்கு தான் ஏம் பண்ணேன். நான் வந்து நான் சுற்றுலாம் சுற்றலை இது வரைக்கும், சும்மா தான் விளையாண்டேன். நான் சும்மா ஒன் டேப் படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் ஒழிஞ்சிருந்தேன். பைப்பில் எகிரிங்க வருவாங்கள்ல, அப்போ நான் போய் அடிச்சிடலான்னா 67 30 அப்படி டேமேஜ் பயங்கரமாக விழுந்துருந்துச்சு. ஸோ 107 டேமேஜ் மொத்தமாக. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே க்ளோவால் பண்ணேன், இங்கே க்ளோவால் போடலன்னு சொல்லிட்டுனா இங்கே மெடிக்கிட்ட அழகாக போட்டுக்கிட்டு இருந்தான். அழகாக கொஞ்சமாக தலையை ஓட்டிக்கிட்டே இருக்கான். ஸோ நான் அழகாக தலையை காட்டினா முடிச்சிடுவேன். ஸோ நான் காட்ட மாய்க்கிறான், அதே காட்டுறான். அப்பா அழகாக தெரியுது, போட்டுடுறா டே 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 டே. ஐயோ என்ன ஓடிக்கிட்டே இருக்கான் கருமோ. அடிச்சிட்டேன் அப்படியே பாட்டு போல ஒருத்தரும் அடிச்சுட்டு போட்டான். இப்போ நம்ம போவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரவுண்ட் 4 வந்துருச்சு. ஸோ ரவுண்ட் 4ல் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டேன். ஸோ நான் டெசர்ட் ஈகிளை வச்சுக்கிட்டு அழுத்தி டெசர்ட் ஈகிள் எப்படிங்க அழுத்தி பிடிக்க முடியும், ஒன் டேப் அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒழிச்சிருந்தேன். பயப்புள்ளியும் இந்த சைடு வந்தாப்புல. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்தாப்புல. ஸோ நான் அடித்தேன், உழுவில் டேமேஜ் அவ்வளோக்கா டேமேஜை உழுவில். ஸோ அடுத்துன்னா புட்ராவே இங்கே ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஓடிக்கிட்டே இருக்கும், எனக்கும் மெடிக்கிட்டே போட விட மாட்டேன்டா ஒன்று பேசி நாக தெளிச்சு. சொன்னால் ஓடிக்கிட்டே இருக்கான் பைத்தியக்கார பையன், ஓடிக்கிட்டே இருக்காடா டே. ஆனால் விட்டுரு போட்டு வந்துட்டு அப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் முடிச்சிட்டேன். ஸோ 2 தடவை என்னை அடிச்சுட்டு அமௌண்ட்டு போட்டதுக்கு உன்னை வச்சு சேரண்டா நாயே. இருங்க, நம்ம என்ன கன்று எடுத்துக்கலாம், யூஎம்பி எடுத்துக்கலாமா? யூஎம்பி எடுத்துக்கலாம். அடுத்து நான் தாம்சன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இது தாம்சனுக்குள்ள எஸ்பிடி மாற்றிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா விளாட்லாம். ஸோ யூஎம்பியை வச்சு அழுத்தி பிடிச்சிட்றான்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருந்தேன். அவங்க ஒழிஞ்சிக்கிட்டான் பைப்பில் ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்து நான் ஒளிய விடல. நான் எங்கடா போகிறேன், ஓடிக்கிட்டே இருக்காங்க. அழுத்தி பிடிச்சிடலான்னு பார்க்குறேன்.
அழுத்து பிடிச்சி அழகான சான்ஸ் விட்றா பாருங்க. ஓடிக்கிட்டே இருக்கான் பார்த்தீங்களா? கடுப்பாக வருது, இதுக்கு தான் கடுப்பாக வருது. இருடா, நீ எங்கே ஒன்றாலும் உன்னை இன்றைக்கி விட மாட்டேன்டா. பாடுறா, உன்னை சுட்டு இன்றைக்கி பாடுற ஏதாவது பண்ணி சிக்கன் ஓடிக்கிட்டே இருந்தானே எப்படி அடிக்கிறேன். சரி ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அப்படியே வச்சு ஒன்று வச்சேன் பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே என்ன அடிச்சுட்டான் போல். ஸோ ஐயோ நல்ல வேலை அடிக்கல, ஓடிட்டான் பயப்புல. இன்றைக்கி XP 11 என்னமோ தான் இருந்துச்சு. அடிச்சிருந்தானா நான் நாக்கு ஆகிருப்பேன். அவனுக்கு ஒன்றா 3வது பாயிண்ட் கிடச்சிருக்கோம். அழகாக பயப்புல அங்கே தான் இருக்கான். அழகாக அடிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செத்தவோ அழுத்தி பிடிச்சிட்றா மாப்பிள்ள. அழகாக கட்டுறான், அழகாக முடிச்சு விட்ருலாம். சொன்னால் முடிச்சிட்டோம். ஸோ 2 ரவுண்டு அமௌண்ட்டு போட்டு அடித்து அமௌண்ட்டு போட்டதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 ரவுண்டாக வச்சு செஞ்சிட்டோம். ஸோ இப்போ ஒன்றா SVD எடுத்துப்போம். SVD எடுத்து ஒன்றா சுடுவோம். ஸோ நான் ஹெட்ஷாட்டுக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஹெட்ஷாட்டாக 1 டேப்பான்னு எனக்கு தெரியல. டெசர்ட்டிக்கில் தான் நம்மளால் 1 டேப் அடிக்க முடியும். ஸோ நான் இங்கே நிற்போம். பார்த்தீங்கன்னா அடித்தாங்க. ஐயோ உங்களாம் சவுண்டு எஃபெக்ட் வந்து பண்ணால் கொஞ்சம் சவுண்டு என்னன்னா நான் பேசுகிறதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட்ஸ் ஆக்டிவிட்டி சவுண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கேட்குதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் மாற்றிக்கிறேன். ஸோ என் ஃபஸ்ட்டு வீடியோனால வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோனால அப்படி போட்டு ஹெட்சாட்டே நான் சொல்லிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம SRM அசிஸ்டன்ட் சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ SRM ஃபேமிலி யாராக இருக்கீங்களா? நம்ம வந்து பண்ணால் SRM ப்ரோவோட ஷார்ட்ஸையும் போட்டுக்கோம். ஷார்ட்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட ஷார்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த மேட்சோட ஷார்ட்ஸ் ஸ்னைப்பர் எடுத்து கொடுத்துருக்கான். ஐயோ இந்த மேட்ச் எப்படியாவது ஜெயிச்சிடணும். நான் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு இந்த சைடு போனப்போ வந்து நான் டக்குன்னு வருவான்னா எனக்கு ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிடுச்சு. ஃபோனு நவுறாமல் ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸ்டக்கானனால வேணா என்னை அடிச்சுட்டு எமௌண்ட்டு போட்டான். அவள்தான் முடிஞ்சிச்சு அவன் கதை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அடிச்சிட்டான் டைபில். ஸோ ஓகேன்னு விடாப்புடியாக ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஓடுறா டே குமாரே ஓடுறா, ஓடுன்னு ஓடுனதுக்கப்புறமா அப்படியே இங்கிட்டு வந்துட்டேன். அவனா அப்படி போனான், அவனா இப்படி வந்தேன். அதுக்குமா ஓடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓடிக்கிட்டே இருக்கான்டா. ஐய நான் நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்தா புரியும். ஸோ நான் ஓடிக்கிட்டே இருக்காங்க. வந்துட்டான் ஒரு போடுறா 150. ஐயோ க்ளோவில் போட்டானே. ஐயோ ஓடிக்கிட்டே இருக்கான். வந்துட்டு அந்த பவர் இருக்குது இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஓடுறா, நான் கையை வச்சு குத்துவேன். இங்கே பாருங்க மறுபடியும் ஓடிக்கிட்டே இருக்கான். கடுப்பு வருமா வராதான், சும்மா ஓடிக்கிட்டே இருக்கான். ஐய இங்கே மேலே இருக்கான். முடிச்சிடுறா அபிகளே. என்ன ஏன் தப்பாயிடுச்சு. ஐயோ மாட்டிக்கணும். நான் இதோட வேணா வீடியோ முடிச்சிடலாம். ஸோ பை டேக் கேர். ஸோ வீடியோ பிடிச்சோன்னா மட்டும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ்.